வாங்க இந்த வீடியோவில் புளிச்ச கீரையை வச்சுட்டு ஒரு டிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் புளிச்ச கீரை. இதுக்கு இன்னொரு பேர் காசரா கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு 3 தரம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது போல் எடுத்து அமுக்கி வச்சுடுங்க. இது பார்க்குறதுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் அதோடைய அளவு குறைஞ்சிடும். இது போல் வேகும்போதே கீரையை நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு இது மாதிரி பிரட்டி விட்டிங்கன்னா எல்லா போர்ஷனும் கலர் மாறிடும். பாருங்கள், இப்போ ஆஃப் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இந்த பதத்துக்கு வரும்போது உங்களுக்கு கீரை ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே பேனில் உளுந்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மாற்றிடுங்க. அப்புறம் ட்ரை ரெட் சில்லியை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறையாவே காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கீரையில் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெங்காயம் தக்காளி அதையும் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயம், உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. கீரையும் ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயம் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சிட்டு கடைசியாக கீரையையும் சேர்த்து கூடவே கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கீரை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இது தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு வடகம் இருந்ததுன்னா அதை போட்டு தாளிக்கலாம். இல்லைனா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். சூடான சாதத்தில் இந்த கீரையை நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு போட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கீரை கால்சியம் அதிகமாக இருக்கிற ஒரு நல்ல கீரை.